வேதாந்த காலத்திலேயே ஒரு குரு சிஷ்யனுக்கு உபதேசம் செய்யும் போது அவன் தன்னை ஒப்பிச்ச பிறகு அவர் சொல்றாரு, நான் இன்று உனக்கு எதை தெரிவிக்க போறேன் சொன்னா, எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் நீ தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த உண்மையை தான் நான் உரைக்க போறேன். கடைசியா அப்புறம் அறிவைத்தான் விளக்க சொல்றார். ஒரு காலத்துல மழை பெய்யுது, மேட்டில் இருந்து தண்ணி கீழே வருது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போய் காவாயாகிறது, அப்புறம் கடைசியில் ஆறா போகுது, சமுத்திரம் போகுது. காஞ்சி போச்சுன்னு வச்சுங்க. மீண்டும் மழை பெஞ்சா அந்த தண்ணி எப்படி போகும்? முன்ன எப்படி எப்படி ஓடித்தோ அதே போல ஓடும். அதே போலதான் நம்முடைய பதிவுகளும். எந்த விதத்தில் நாம் எண்ணத்தாலேயோ செயலாலேயோ ஒன்று செய்கிறோமோ அதே பதிவாகி தானாகவே உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவகாந்த சக்தி அது வழியா ஓடும்போது அந்த எண்ணங்கள் அந்த செயலாகவும் உண்டாகும். கையினாலே ஒரு சில செயலை செய்து பழகிட்டோம்னு சொன்னா அந்த செயல் அங்க போற போது கை துடிக்கும், செய்யும், இதை செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அதே போல எண்ணம். ஆகவே நாம் செய்யக்கூடிய செயல்கள் எந்த மாதிரியான செயல் செய்து ஆக்கப்பூர்வமாக நம்ம வாழ்க்கைக்கு இருக்கணும் என்ன தெரிந்து ஆற்றும் போது அது ஞானமாகவும், தெரியாதவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வாழ்க்கைக்கு தெரிந்தவர்கள் சொல்லி கொடுக்கிற போது அதை நம்பி செய்கிற வரைக்கும் பக்தி என்று சொல்றோம். ஆனால் பக்தியில அந்த முழு மனதோட செய்து பழகிட்ட பிறகு அந்த உண்மை விளக்கம் தானா வருது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ், அதுல இருந்து ஞானமும் உண்டாக்கலாம். ஆனா அந்த உண்மை விளக்கத்துக்கு சிந்தனை செலுத்தினாதான் பக்தியில ஞானமாக வரும். சிந்தனை செலுத்தலைன்னு சொன்னா அதாவது ஒரு பக்தி இல்லாத ஞானம் இல்லை. குருவாண்ட கூட போய் அவராண்ட போய் நான் தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறான்னு வச்சுங்க, அந்த நம்பிக்கை தானே, அது பக்தி தானே. இப்போ அவர் சொல்றாரு, சொல்றபடி செய்யறான், அது பக்தி தான். அதுக்கப்புறம் விளங்கி கொண்டு செய்யற போது ஞானமா மாறுது. எப்படி காய்தான் பதமாக மாறுகிறதோ அதே போல பக்தியில இருந்துதான் ஞானம் வரணும். பக்தி வேறு ஞானம் வேறு அல்ல. பக்தியே தான் ஞானமாக, காயே பதமாக மாறுவது போல